வணக்கம். ஊட்டியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை சந்திக்க சென்ற காங்கிரஸ் எம்.எல்.ஏவை தடுத்து நிறுத்திய போலீஸ். உடனே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் பரபரப்பு நிகழ்வு. இதை பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் 5 நாட்கள் சுற்றுப்பயணமாக நேற்றைய தினம் ஊட்டி சென்றார். நேற்று காலை 11:15 மணி அளவில் கோவை விமான நிலையம் வந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அங்கிருந்து கார் மூலம் சாலை மார்க்கமாக ஊட்டி சென்றார். ஊட்டி சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பு கொடுக்கப்பட்டது. சாலையின் இருபுறங்களிலும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் குவிந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து நேற்று இரவு ஊட்டியில் உள்ள தமிழகம் விருந்தினமலையில் தங்கி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஓய்வெடுத்தார். இந்த நிலையில் இன்று காலை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் முதுமலை தெப்பக்காடு யானைகள் முகாமுக்கு சென்று பார்வையிட்டார். நாளை மறுநாள் மலர் கண்காட்சியை தொடங்கி வைத்து பொதுமக்களுக்கு பட்டா வழங்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் 16ஆம் தேதி சுற்றுப்பயணம் முடிந்து மீண்டும் கோவை சென்று அங்கிருந்து விமானம் மூலம் சென்னை திரும்புகிறார். இதற்கிடையே உதகை தமிழ்நாடு விருந்தினமலைக்கு வந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை வரவேற்க கூட்டணி கட்சியினர் காத்திருந்தனர். அதன்படி உதகை சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் எம்.எல்.ஏவான கணேஷ் அவர்களும் வரவேற்பளிக்க விருந்தினமலைக்கு வந்திருந்தார். ஆனால் மாளிகையின் நுழைவாயிலேயே எம்.எல்.ஏ. கணேசன் அவர்கள் வந்த காரை பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் தடுத்து நிறுத்தினர். இதனால் அதிர்ச்சியடைந்த எம்.எல்.ஏ. கணேஷ் அவர்கள் எதற்காக காரை தடுத்து நிறுத்துகிறீர்கள் என கேட்டபோது, சட்டமன்ற உறுப்பினர் உங்களுக்கு மட்டுமே விருந்தினமலைக்கு உள்ளே செல்ல அனுமதி எனவும் உங்களுடன் வந்துள்ள காங்கிரஸ் கட்சி தொண்டர்களுக்கு அனுமதி இல்லை என்றும் காவல்துறையினர் தெரிவித்ததால் எம்.எல்.ஏவும் காரிலேயே அமர்ந்து கொண்டார். முதலமைச்சரை காணச் செல்வதென்றால் எம்.எல்.ஏ. மட்டுமே உள்ளே போகலாம் என போலீசார் கூறியும் கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக எம்.எல்.ஏ. கணேஷ் அவர்கள் விருந்தினமாளிகை நுழைவாயிலேயே காரில் அமர்ந்து கொண்டிருந்தார். ஆனால் கடைசி வரை கட்சி தொண்டர்களுடன் அவரை போலீசார் உள்ளே அனுமதிக்கவில்லை. இறுதியாக எம்.எல்.ஏ. கணேஷ் அவர்கள் மட்டும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை காண விருந்தினமலைக்குள் சென்றார். இதனால் அந்த இடம் சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டது. அதாவது 5 நாள் சுற்றுப்பயணமாக ஊட்டி வந்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு உச்சக்கட்ட பாதுகாப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அவர் தங்கியிருக்கும் ஊட்டி தமிழகம் விருந்தினமலையிலும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிக்கு செல்லும் வழிகளிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. இதனால் குறிப்பிட்ட முக்கியமான சில நபர்கள் மட்டுமே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை சந்திக்க அனுமதிக்கப்படுகிறார்கள். அதன்படிதான் காங்கிரஸ் எம்.எல்.ஏ. கணேஷ் அவர்கள் தொண்டர்களோடு வந்தபோது அவர் தடுத்து நிறுத்தப்பட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை சந்திக்க எம்.எல்.ஏ. கணேஷ் அவர்கள் மட்டும் உள்ளே அனுமதிக்கப்பட்டார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஊட்டி சென்றுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு உச்சக்கட்ட பாதுகாப்பு கொடுக்கப்பட்டுள்ள இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.